சொல்லு எல்லாத்தையும் சொல்லு. லைலா காலேஜ் படிக்கிறான். அந்த பையன் வந்து என்கிட்ட சண்டை போறானா, சண்டை போட்டு நேத்து சண்டை போட்டு இன்னைக்கும் என்ன சண்டை போட்டு இன்னைக்கு அவன் தான் வந்து நான் அண்ணா நகர்ல ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு ஃபோன் பண்ணா பசங்க எல்லாரும் ஒன்னா இருக்கும்போது எங்க எல்லாரையுமே வந்து இந்த மாதிரி உங்களை அடிப்பேன், உங்களை வெட்டுவேன், அப்படி நான் யாருக்கு தெரியாம பண்ணுறீங்க அப்படி இப்படின்னு என்கிட்ட சொன்னான். சொல்லும் போது எல்லாரும் லைன்ல தான் இருக்கும்போது அவன் அங்க வந்தான். அந்த இடத்துக்கு வரும்போது சுத்த விட்டேன். அந்த கார் வந்துட்டு அந்த சந்திரன்ற பையன் வந்தான். அவன் தான் கார் ஓட்டலாம். இல்ல சந்திரன்ற பையன் கார் ஓட்டல, வேற ஒரு அண்ணா பேர் சொல்லு. அவர் பேர் தெரியல, வேற யாரோ ஒரு பையன். கார்ல 4 பேர் இருந்தாங்க. 4 பேர் இருந்தாங்க. நீங்க எத்தனை பேர்? 18 வயசு பசங்க 3 பேர். நீங்க எத்தனை பேர் இருந்தாங்க? ஒரு 10 பேர் இருந்தாங்க. கார்ல 4 பேர். இன்னொரு என்ன வயசு? அவனுக்கு ஒரு 23 25 வயசு கிட்ட இருக்கு. பெரிய பையன். தாடிலாம் வச்சு வெள்ளை சட்டை போட்டு உள்ள உட்காந்துருந்தாரு. அவர் தான் சந்துரு கிட்ட பேசணும்னு நான் சொல்லும் போது, சந்துருவா யாரு சந்துரு கேட்டா அப்படின்னு சொல்லிட்டு என் காலில் ஏத்திட்டாருனா. கீழே காருக்குள்ளேயே நின்று கார் லைட்டா விண்டோ ஓபன் பண்ணி பேசினாரா. காலிலே டப்புன்னு இஷ்டாருனா. இஷ்டம் நான் கீழே வந்துட்டு காரு திரும்பி என் இடிக்க வரும்போது நான் ஒரு மரத்துக்கு நினைக்கிறேன். பசங்க எல்லாரும் கொஞ்சம் எனக்கு ஆப்போசிட் நின்று அந்த பசங்களை இடிக்கிறதுக்கு திரும்பி கார்ல போகும்போது அவர் மிஸ் ஆகி அந்த பசங்களை இடிக்க முடியலனா திரும்ப ரிட்டர்ன் வந்துட்டு ஒரு பையன் வண்டியில இஷ்டாரு. அந்த பையன் வண்டி வஞ்சி திரும்ப வண்டி ரிவர்ஸ் எடுத்துட்டு வண்டியை அப்ப திரும்பியா முறி காமிச்சு போயிட்டாரு. நான் ஏன் கீழே அந்த காரை எங்க போயிட்டு. தற்போதைய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை அண்ணா நகரில் பைக்கில் சென்றபோது கார் மோதி கல்லூரி மாணவர் பலியான சம்பவம் தொடர்பாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் இது கொலை என புகாரானது எழுந்திருக்கிறது. முழு விவரங்களோடு செய்தியாளர் கார்த்திகேயன் இணைப்பில் இருக்கிறார். கார்த்திகேயன் வணக்கம். இந்த விபத்து கொலை அப்படின்னு சந்தேகமானது எழுந்திருக்கக்கூடிய சூழல்ல எதனால் அந்த சந்தேகம் எழுந்திருக்கு? முழு விவரம் என்ன? காலை வணக்கம். சென்னை அண்ணா நகரில் ஒரு கல்லூரி மாணவன் விபத்தில் உயிரிழந்த சம்பவமானது தற்போது ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது விபத்து கிடையாது, முழுக்க திட்டமிட்டு செய்யப்பட்ட படுகொலை என அவரது உறவினர்கள் ஒரு குற்றச்சாட்டை தற்போது முன்வைத்துள்ளனர். இது குறித்து வழக்கு பதிவு செய்து காவல்துறையினர் தீவிர விசாரணையானது நடத்தி வருகின்றனர். சென்னை விவேகானந்தா கல்லூரியில் படிக்கும் இந்த நிதின் சாய் என்ற இந்த கல்லூரி மாணவன் கார் விபத்தில் உயிரிழந்த சம்பவமானது தற்போது ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை ஐனாவரம் முத்தம்மன் கோவில் தெருவை சேர்ந்தவர் சுரேஷ். இவரது 19 வயது மகன் நிதின் சாய். இவர் மயிலாப்பூரில் உள்ள விவேகானந்தா கல்லூரியில் 1ஆம் ஆண்டு கல்லூரி கல்வி பயின்று வருவதாக தெரிகிறது. இந்த நிலையில சென்னை அண்ணாநகர் திருமங்கலம் பள்ளிசாலை SBOA பள்ளி அருகில் உள்ள ராவுத்தர் பிரியாணி கடையில் இவர்கள் இரவு உணவை அருந்திவிட்டு நண்பர்கள் அனைவரும் 2 சக்கர வாகனத்தில் தங்களது வீட்டை நோக்கி சென்று கொண்டிருந்தனர். இந்த 2 சக்கர வாகனத்தை நிதின் சாய் நண்பர் அபிஷேக் என்பவர் ஓட்டியதாக தெரிகிறது. இதன் பின்னால் தலைக்கவசம் அணியாமல் நிதின் சாய் அமர்ந்து சென்றதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில திருமங்கலம் பள்ளிச்சாலையிலிருந்து பார்க் சாலை நோக்கி 2 சக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த பொழுது இவர்களுக்கு இந்த 2 சக்கர வாகனத்துக்கு பின்னால் வந்த ஒரு விலை உயர்ந்த சொகுசு கார், அதாவது TN01 BB 5576 என்கின்ற பதிவெண்ணை கொண்ட உயர் ரக சொகுசு கார் ஒன்று படுபயங்கரமாக இந்த 2 சக்கர வாகனத்தின் மீது மோதியதாக தெரிகிறது. இந்த 2 சக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த இந்த 2 நபர்களும் அருகில் இருந்த பள்ளி சுவற்றில் மோதி கீழே விழுந்ததில் 2 சக்கர வாகனத்தில் பின்னால் அமர்ந்து வந்த நிதின் சாய் தலை மற்றும் மார்பு பகுதியில் பலத்த காயம் ஏற்பட்டு சம்பவ இடத்திலேயே அவர் உயிரிழந்ததாக தெரிய வருகிறது. தொடர்ந்து இந்த 2 சக்கர வாகனத்தை ஓட்டி வந்த நிதின் சாய் நண்பர் அபிஷேக் உடனடியாக அங்கிருந்த பொதுமக்கள் அவரை அவசரமாக மீட்டு அவசர உதவி ஆம்புலன்ஸ் 108 மூலம் சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து தற்போது அவர் தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக தெரிகிறது. இதில் நேற்று முதற்கட்ட தகவலாக, அதாவது நிதின் சாய் நண்பர்கள் என கூறப்படும் 2 நண்பர்கள், ஒருவர் லயோலா கல்லூரியில் படிப்பதாகவும் இன்னொரு நண்பர் மதுரவாயில் உள்ள MGR கல்லூரியில் படித்து வருவதாகவும் தெரிய வருகிறது. இதில் நிதின் சாய் மற்றும் அந்த லயோலா கல்லூரி மாணவருக்கும் மற்றும் அந்த மதுரவாயில் கல்வி பயின்று வரும் மற்றொரு கல்லூரி மாணவருக்கும் இவர்கள் 3 பேர்களை கடந்த 10 நாட்களாக ஏதோ ஒரு பெண்கள் விஷயத்தில் ஒரு தகராறு இருந்து வந்ததாகவும் சொல்லப்படுகிறது. இந்த தகராறு முற்றிய நிலையில் நீயா நானா பார்த்துக் கொள்ளலாம் வா என ஒரு கட்டத்தில் வாக்குவாதம் முற்றிய நிலையில் உன்னை என்ன செய்கிறேன் என்று பார் என கூறி இந்த லயோலா கல்லூரி மாணவன் ஒரு கோபமாக நிதின் சாய் மீது இருந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையிலே தான் நேற்று இந்த சொகுசு காரை கொண்டு மோதியதால் நிதின் சாய் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. இதை அடுத்து நிதின் சாயின் பெற்றோர்களும் உறவினர்களும் இது விபத்து அல்ல, திட்டமிட்டு செய்யப்பட்ட ஒரு படுகொலை என்றும், எனவே காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு
விவரங்களுக்கு நன்றி கார்த்திகேயன்.